இந்த உலகத்திலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா, அது அமெரிக்கா அப்படிங்கிறதோட ரொம்ப பெருமையா இத்தன வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னங்க இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறது போல இருக்கு. இல்ல முதல்வன் படத்துல வர மாரி அவங்களே வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே எடுப்பாங்களா அப்படிங்கிறது போல பல கேள்விகள், பல கோணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் தரப்புலருந்து இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த தீவிரவாத தாக்குதல்கள்லாம் தொடர்ந்து இப்ப 6வது முறை அப்படிங்கிறது போலலாம் சொல்றாங்க. என்னங்க கவுண்ட் மிஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல்கள் இப்படி லைன் அப்ல நடக்குதே! அப்படிங்கிறது போல இருக்கு. உலகத்திலேயே இது விசித்திரமான விஷயங்கள்லாம் அமெரிக்கால தான் எப்பவுமே நடக்குது. அதுல தீவிரவாத தாக்குதல் கூட விசித்திரமா இருக்குது. என்ன ஏதுங்கிறது தான் புரியல. இதெல்லாம் கனெக்ஷனே இல்ல அப்படிங்கிற ஒரு தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. இல்ல எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. என்னன்னே புரிய மாட்டுது. இப்போ புதுசா வந்திருக்கிற தீவிரவாத தாக்குதல் என்னன்னா, ஒரு ஹைவேல வந்து வண்டிய கொண்டு வந்து நிப்பாட்டி ட்ரக் ஃபுல்லா கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, அதுல எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மாரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஆனா வெடிமருந்தெல்லாம் இல்ல அப்டின்னு சொல்றாங்க. இன்னும் எதுங்கிற கிளியரான டீட்டெயில்ஸ் வரல இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கும்போது. பட் ஆனா வெடி விபத்துல எதுவும் நடக்கல. அசம்பாவிதம்லாம் நடக்கல. பட் ட்ரக்க எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு போயி நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு, "இதுல குண்டு இருக்கு வெடிக்க வச்சுருவேன்" அப்படிங்கிறது போல மிரட்டிக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்த புடிச்சு, எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தம்போது, மர்மமான பொருள் ஏதோ கண்டெடுத்திருக்காங்க ட்ரக்ல இருந்து அப்படிங்கிற போல சொல்றாங்க. என்னன்னே புரியலையே! ரொம்ப விசித்திரமா இருக்கு அமெரிக்கால. ஏன் எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? எங்கேயோ கோட்ட விட்டாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகளா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு கோட்டைய பிடிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. என்னமோ நடக்குது அமெரிக்கால அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பைப் வெடிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்க செனட் சபை இருக்கும்ல, காங்கிரஸ் இல்ல. இந்த ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல ரிபப்ளிகன்ஸுக்குன்னு சொல்லிட்டு, டெமோக்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வந்து இந்த பைப் வெடிகுண்டுகள்ல வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட்டு, இது யாருன்னு தெரியுமா? அப்படின்னு போல கேட்டுருக்காங்க. ஏன்னா, இந்த நியூ ஆர்லன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ட்ரக் ஏத்தி கொன்னாங்க இல்லையா? இப்ப அந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 இடங்கள்ல இந்த மாரி பைப் வெடிகுண்டு வந்து கண்டெடுத்திருக்கிறாங்களாமா. ஸோ ஏகப்பட்ட தினுசான தகவல்கள் அமெரிக்காலேருந்து வருது. ஒண்ணும் புலப்பட மாட்டேங்குது. என்னதான் நடக்குது அமெரிக்கால அப்படிங்கிறது தெரியல. ஆனா, இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் கொண்டு வராங்க. இன்டர்நெட்ல, இணையதளத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் கால்ஃப் விளையாடிட்டு இருக்கும்போது, மறைஞ்சிருந்து ஒரு ஸ்னைப்பர் சுடுறதுக்காக வந்திருந்தார் இல்லையா? அவரா இருக்கட்டும். இப்ப இந்த நியூ ஆர்லண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அந்த கார் ஏத்தி ட்ரக் வந்து இது பண்ணார் இல்லையா? அவரா இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த பில்டிங் இருக்கு இல்லையா? ட்ரம்ப் டவரு. ஸோ அதுக்கடியில டெஸ்லாவோட கார ரென்ட்க்கு எடுத்துட்டு கொண்டு போய் வெடிகுண்டு வெடிச்ச மாரி வெடிச்சு இல்லையா? ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சு அதுவா இருக்கட்டும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. இவங்க எல்லாருமே ஒரு பெட்டாலியன சேர்ந்தவங்களா, அதாவது அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் தான் எல்லாருமே. ஸோ இவங்கலாம் ராணுவ வீரர்களா இருக்கிறதுனால, டீப் ஸ்டேட் இதுக்கு பின்னாடி இருக்கலாமா? டீப் ஸ்டேட்டுக்குன்னு தனியா ஒரு ராணுவம் இருக்குதா? அவங்க ஏதாவது மறைமுகமா ஒரு பெட்டாலியன் வச்சிருக்கிறாங்களா? ஸோ அவங்க ட்ரம்ப் அவர்கள் வர்றது பிடிக்காம மிரட்டுறதுக்காக, "இங்க பாரு, பவருக்கு வரலாம். இருக்கணும்னா சூதானமா இருந்துக்கணும். நாங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா, பாரு செஞ்சுருவோம்" அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள மிரட்டுறதுக்காக இது போல வேலைகள் நடக்குதா? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவோட வரலாறுல அதிபர்களையே சுட்டு வீழ்த்தின கதைகள்லாம் இருக்கு. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள்லேருந்து எல்லாருமே மர்மமான முறையில இறந்த அதிபர்கள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. ஸோ அந்த வரிசையில எப்படி ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு பின்னாடி இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுவும் அமெரிக்கால பிரபலமா ஒரு கர்ஸ பத்தி பேசுவாங்க. கர்ஸ் ஆஃப் ட்ரிபிகன் பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. டிஸ்ப்ளேல வந்திருக்கும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அதிபரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்களா? யாராவது கொன்றுவாங்க அவங்கள அப்படிங்கிறது போல. அதுக்கான காரணம் என்னன்னா, ட்ரிபிகன் ஒரு பேட்டில் நடந்தது. ஸோ அதுல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலை பண்ணிட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் அத வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட கர்ஸ்னால, அந்த சாபத்தினால ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரா யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ, அவங்கள கொன்றுவாங்க. அவங்க இறந்துருவாங்க. பதவியில இருக்கும்போதே இறந்துருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு தியரி இருந்துச்சு. அது எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. இதுல வருத்தம் வேற. ஜார்ஜ் புஷ் அவர்கள் இறக்கல. பைடன் அவர்கள் இறக்கல அப்படிங்கிறது போல. இப்போ புதுசா வேற ஏதாவது கர்ஸ் கொண்டு வந்துருவாங்களா அது போல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்டேட் தான் இது போல வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இன்னொரு தியரியும் இருக்கு. இது எதுவுமே ப்ரூஃப் பண்ணப்பட்டது இல்ல. பட் இத்தன அதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பதவியில இருக்கும்போது இறந்திருக்காங்க அப்படின்னா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவங்க எல்லாருமே இது போல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரேன் அமெரிக்கால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருமளவுல மாற்றம் கொண்டு வரேன்னு நெனைச்சவங்க எல்லாரும் மாறி போயிருவாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கும் நடக்குதா? நடக்க போகுதா? அப்படிங்கிற ஒரு அச்சம் பலருக்கு இருக்கு. இது போல நடந்துருச்சு அப்படின்னா,
மிக பெரும் சிக்கல் தான். அத தூக்கி வேற ஏதாவது நாடுகள் மேல போட்டாங்கன்னா, தலையில துண்ட போட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் எல்லாரும். ஐயய்யோ! எங்க வரப்போறாய்ன்னு தெரியலையே! பாகிஸ்தான் வேற ரெடியா இருக்குது. இந்த பக்கம் பங்களாதேஷ் ரெடியா இருக்குது. மேல ஈரான் இருக்குது. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிரியா இருக்குது. ஈராக் இருக்குது. யாருன்னே தெரியலையே! இல்ல புதுசா வேற எங்கேயாவது போயிருவாங்களா ஆப்பிரிக்கால அப்படின்னு பல அச்சங்கள் இருக்கு. தெரியல. அமெரிக்கா என்ன மாரியான செய்திகள் வரப்போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு 6வது தீவிரவாத தாக்குதல் என்றோங்கிறாங்க. நாளைக்கு எந்திரிச்சு பார்த்தோம்னா 16ஆ மாறி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதுக்கு மேல காப்பி கேட் ஆகும் அப்படிங்கிறது போல பல வார்னிங்ஸ் வந்துட்டு இருக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப பரபரப்படை வேணாம். என்ன நடக்குது? என்ன அமெரிக்கா முடிவெடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிரும். ஜனவரி 20 தானே. தெரிஞ்சிரும் எல்லாம் தெரிஞ்சிரும். ஸோ பார்த்தரலாம். என்னதான் அமெரிக்கன்ஸ் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல. அதாவது டீப் ஸ்டேட் அமெரிக்கன்ஸ் முடிவெடுத்திருக்காங்கன்றது போல. அடுத்தது அமெரிக்கால சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரியில வந்து ஒரு ஹேக்கிங் நடந்தது. இதுக்கு காரணம் சீனா தான் அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இதனால சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அந்த நபர் இவரு தான் ஹேக்கிங் பண்ணிக்கிறாரு. குவாங் தியம்ஃபிங் பேர் கொஞ்சம் கரெக்ட்டா இல்ல. இமேஜ் லோட் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க. 10 மில்லியன் சன்மானம் யாராவது பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் போப்பா அப்படிங்கிறவங்க இருப்பாங்களா அமெரிக்கான்னு தெரியல. அமெரிக்க தரப்பு வந்து இப்படி குடுத்துருக்காங்க. ஏன்னா அல் ஜோலானி அவர்களுக்கு இப்படிதான் ரிவார்ட் இருந்தது. இப்ப என்ன கேட்டா குடுக்கவா போறாங்க? அந்த ரிவார்டையே தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவால்ல. பார்ப்போம். இன்னும் சீனா வந்து எந்த மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. அப்புறம் சீனாவ பத்தி இன்னொரு விஷயம் மிகப்பெரும் திடுக்கிடும் தகவல். இது சீனாவுது தான் அப்படின்னு உறுதிப்படுத்தல. பட் ஆனா சீனாவோட அண்டர் வாட்டர் சப்மரைன் ட்ரோனுங்க. இது பிரபலமா இருக்கு பல இடங்கள்லயும். இப்ப இது போல ட்ரோன்கள்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மரைன் ட்ரோன்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. பிடிக்கலைன்னா ஒரு கார்கோ ஷிப்ல ஏத்திடலாமா அப்படிங்கிற யோசனையில வச்சிருப்பாங்களா? அங்கங்க போட்டு வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. இப்ப இது பிலிப்பைன்ஸோட ஒரு மிக முக்கியமான பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெடுத்து இருந்திருக்காங்க. அத ரெக்கவர் பண்ணிட்டு போய் பார்த்ததுல இது சீனாவு தான் இருக்கலாம் அப்படிங்கிறது போல பிலிப்பைன்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பிலிப்பைன்ஸோட மாஸ்பேட் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கண்டெடுத்திருக்கோம். அந்த தீவு பக்கத்துல கண்டெடுத்திருக்கோம் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கான பதில் நடவடிக்கைகள் சீனா கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது, என்ன ஏதுங்கெல்லாம் பார்த்துடலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஈரானுக்கும் கத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு உறவு மேம்பட்டிருக்கு. கத்தருங்கிறது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய அலை. ஆனா அதே கத்தர் இக்கட்டான சூழ்நிலையில இருந்தபோது காப்பாத்துனது ஈரான். இந்த ஒரு காரணத்தினால ஒரு பைப்லைன் கூட இருந்தது. மேபி அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. கேஸ் பைப்லைன் கத்தர்ல இருந்து ஈரான் வழியா. ஸோ அதனால 190 கிலோமீட்டருக்கு அண்டர் சி பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கலாம் அப்படிங்கிறது போல 2 நாடுகளும் யோசிச்சு அதுக்கான பணியில இறங்க போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 10 மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பியன் சி பக்கத்துல வந்து அணிவகுப்பா டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்குதே. அங்க எதுக்கு போகுது அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஒருவேளை ரஷ்யாவுக்கு போகுதா? ஒண்ணு நார்த் கொரியா ஆயுதங்கள் குடுக்குறாங்க, ராணுவ வீரர்கள் குடுக்குறாங்க. இங்க என்னடான்னா ஈரான் ட்ரோன்கள் இத்தனை நாளா குடுத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 10 மிசைல்ஸுமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இது போல அதிக அளவுல ஆயுதங்கள் ரஷ்யாக்குள்ள போறதுனால மிக பெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்யா எடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வேற வந்திருக்கு. ரஷ்யா ஜெயில்ல இருப்பாங்களங்க. அதுவும் குற்றவாளிகள் ரொம்ப கொடூரமான அது திருட்டு தீவிரவாதிகள் இல்லையா? ஸோ அந்த மாரி ரொம்ப மோசமான கிரிமினல்ஸ 1,80,000 பேர்த்த ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க ராணுவத்துக்கு. எங்கள சண்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே வேலைய உக்ரைனும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சமீபத்துல இது ஒரு மிக பெரும் பேசு பொருளா உக்ரைன்ல இருந்தது. ஒரு வேளை இங்க பாருங்க. ரஷ்யா அதிக அளவுல பிரிசன்ல இருந்து மொபைலைஸ் பண்றாங்க. நம்ம பண்ணாம இருக்கோம். சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அறைகூவல் விடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா ஈரான் கிட்ட இருந்து அந்த 10 மிசைல்ஸ வாங்குறாங்களா என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான தாக்குதல் பண்றாங்க. சமீபத்துல லெபனான் கிட்ட இருந்து மிரட்டல் வந்திருந்தது. இங்க பாருங்க ஹிஸ்புல்லாவ கட்டவிழ்த்து விட்டுருவோம் அப்படிங்கிறது போல அ புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேல் அங்க தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. சீஸ் ஃபயர் வயலேட் பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தது. இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் ரிசர்ச் ஃபெசிலிட்டீஸ் இது போல பகுதிகள்ல கேட்டா ஈரான் பேக்டா ஃபோர்ஸ் இருந்தாங்க. அதனால நாங்க தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல. சிரியாலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவும் சிரியால எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். இது சிரியாவோட புதுசா ராணுவம் இருக்காங்களா HTS. அவங்க புதுசா அரசாங்கம் அமைச்சிருக்காங்களே அவங்களோட படைகள் தான். சுவைதான ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராவின்ஸ்குள்ள போம்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தடுத்து நிறுத்திக்கிறாங்க. முடியாது. நீங்க ஷூரிட்டி கேரண்டி குடுங்க. அதுக்கப்புறம் உங்கள விடுறோம். உள்ள வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். ஷூரிட்டி கேரண்டி இல்லாமலாம் உங்கள விடமாட்டோம் அப்படிங்கிறது போல அந்த கான்வாய பெருமளவுல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு ஒரு பகுதியா போய் சூறையாடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள், குற்றச்சாட்டுகள் இருக்கு.
இணையத்துல அதுவும் எக்ஸலலாம் போய் பார்த்தீங்க, ட்விட்டர்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கண்கொண்டு பார்க்க முடியறதில்ல யாரையும். ஏன்னா, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதே பிரசாத் அவர்கள் செய்றாங்கன்னு சொன்னாங்க தப்புன்ட்டு. அப்புறம் அது ஏங்க நீங்க செய்றீங்க அப்படிங்கிற போல கேள்விகள் பலரும் கேட்டுட்டு இருக்காங்க இணையதளத்துல. பார்ப்போம் அனலிஸ்ட்டுக்குலாம் என்ன மாதிரியான பதில் புது சிரியாவோட அரசாங்கம் குடுக்குதுன்னு. இப்ப புது சிரியாவோட அரசாங்கம் பல நாடுகளோடையும் அதுவும் உக்ரைன் கூடலாம் பேசியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரஷ்யா கூடயே பேசுறாங்க இல்லையா? இப்ப அனலினா பீர்பாக் அவர்களா இருக்கட்டும், பிரான்ஸ் தரப்புல இருந்தெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. பேசுனதுல ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அழுத்தங்களும் குடுத்துட்டு வந்துருக்காங்க. ரஷ்யாக்கு எதுக்குங்க பேச கூப்பிட்டுருக்கிறீங்க? போ சொல்லுங்க அவங்கள. போ சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு போல கேட்டுருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா பீர்பாக் அவர்கள் வெஸ்ட் போட்டு போயிருக்கிறாங்க. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். ஏங்க உங்களோட ஆளுங்க தானுங்க. அப்புறம் எதுக்குங்க வெஸ்ட் போட்டு போறீங்க? அப்படிங்கிறது போல கேள்விகள் இணையத்துல பார்க்க முடியுது. இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாரியான ரிலேஷன் ஜொலானி அவர்கள் மேற்கோட வச்சுக்க போறாரு, ரஷ்யாவோட வச்சுக்க போறாருன்றதெல்லாம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் பாருங்க. அதாவது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இது போல சிரியால தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ தொடர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவும் பார்த்திருப்பீங்க. லெபனான்லயும் அடிக்கிறாங்க, சிரியால அடிக்கிறாங்க. ஹவுதீஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மத்த நாடுகளோட படைகள்லாம் போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹவுதீஸ் திரும்பவும் அதாவது ஜனவரி 3 திரும்பவும் ட்ரோன்களையும் பெலிஸ்டிக் மிசைல்களையும் ஏவி விட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்திட்டாங்க ட்ரோன்கள்லாம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. ஆனா சில இடங்கள்ல உதிரிபாகங்கள் விழுந்து சேதமாகக்கூடிய காட்சிகளும் வந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கிராஃபிக் கண்டென்ட்டா இருந்ததுனால வேணாம் அப்படிங்கிறனால அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இது போல தாக்குதல்கள் யெமன் ஹவுதீஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா திரும்பவும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை மேற்குலக நாடுகள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா யெமன் ஹவுதீஸ் மேல அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கு. யாருக்கு இது பாதகமா இருக்க போகுது, யாருக்கு இது சாதகமா இருக்க போகுதுன்றது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ரஷ்யாவோட கேஸை வேற கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா ரிலையபிளா ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சப்ளை மேற்குக்கு போய் ஆகணும். அதை அமெரிக்கா வாங்கி கொடுக்கணும், இல்ல டைரக்டாவாச்சும் போய் ஆகணும். அதுக்கான வழிகள்ல மேற்கு இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா, இல்ல இந்த கேஸ் பிரச்சனை மிக பெரும் பிரச்சனையா மாறி ஆளுகின்ற அரசாங்கம்லாம் நாக் அவுட் ஆயிருவாங்களா அடுத்த எலெக்ஷன்ல அப்படிங்கலாம் கேள்வியா இருக்கு. ஏன்னா வரப்போகுது இல்லையா, பிப்ரவரி மாசம் திரும்ப ஒரு எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க ஜெர்மனியில. இதுல யார் ஜெயிக்க போறாங்க, என்ன நடக்க போன்றது தெரியல. ப்ரோ ரஷ்யன் அது போல வந்து திரும்பவும் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை நம்ம ரிவைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு வந்து முடிவெடுக்க போறாங்களா, இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. அது வச்சு பார்ப்போம். ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரஷ்யா ஒத்துக்கல அப்படின்னா நான் போய் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை ரெடி பண்ணிடுறேன், அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்கி உங்களுக்குலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற போல ஜெர்மனி முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. பல கோணங்கள்ல பலர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க உலகத்துல ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா இது போல பல பதிவுகள் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.